சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் பின்புறம் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்ததை முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, சென்னையில் தூய்மை பணியாளர்கள் 13 பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற தூய்மை பணியாளர்களின் கைது நடவடிக்கைக்கான காரணம் என கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரிப்பன் மாளிகை முன்பு 13 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியது சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அவர்களை கைது செய்யும் போது தள்ளுமுள்ளு, வாக்குவாதம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்தது. அதன் தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் எங்கெல்லாம் போராட்டத்தை தடையை மீறி போராட்டம் நடத்துகிறார்கள் என்பதை கண்டறிந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் ஆலோசனை நடத்துவதற்காக ஒன்று கூடிய தூய்மை பணியாளர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பின்புறத்தில் தூய்மை பணியாளர்கள் ஒன்று கூட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக கூறி போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்தவர்களை அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைத்திருக்கிறார்கள். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காரணத்தினால் தாங்கள் கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.